நம்மளுடைய தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது நயன்தாரா தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கூட கையை காட்டுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நயன்தாராவுக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல முதல்ல நிகழ்ச்சியை தொகுத்து வந்திருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா. அதுக்கப்புறமா தான் வந்து தமிழ் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல சரத்குமார்ல ஐயாதுரை என்ற படத்துல வந்துட்டு நயன்தாரா நடிச்சாங்க. ஆனா அந்த படத்துல வந்துட்டு அவங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு பேசுற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா அவங்க நடிச்ச கஜினி படத்துல எல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஹிட் ஆயிட்டாங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்க நடிகைகள்ல நயன்தாராவும் ஒருத்தன்னு சொல்லாங்க. இல்லங்க, நயன்தாரா தான் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. போன மாசம் வரைக்கும் நயன்தாராவோட சம்பளம் 3 கோடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சமீபத்துலதான் வந்துட்டு 4 கோடியா மாத்திருக்காங்க. ஆனா இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கான். என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் எல்லாருமே கேட்டதுக்கு, அந்த 4 கோடி சம்பளம்ன்றது கதைக்கு மட்டும்தானா. அதாவது ஹீரோ கூட டூயட் பாடுறதுக்கும் கொஞ்சமா கிளாமர் காட்டுறதுக்கும் கதையில அப்பப்போ வந்து போறதுக்கு மட்டும்தான் 4 கோடியா. மத்தபடி இந்த மாயா மாதிரிலாம் வந்துட்டு திகில் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் ஹீரோயினா இருப்பாங்க. அந்த மாதிரி படத்துலலாம் அந்த படத்துக்கெல்லாம் 7 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கேட்டுட்டு இருக்காங்களாங்க. ஆமாங்க, எல்லாரும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்களா நயன்தாராவை. 7 கோடி ரூபாய் சம்பளம், அதுவும் தமிழ்ல ஒரு ஹீரோயினுக்குன்றது பயங்கர ஓவரான விஷயங்க. ஆனா இதுக்கு முன்னாடி யாருமே 7 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கினதே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, நயன்தாரா இப்ப 7 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கேட்கறது எதுக்காகனா விக்னேஷ்வனால் தான் சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. விக்னேஷ்வன் தான் வந்துட்டு நயன்தாராவை ஆஹா ஓ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பயங்கரமா தூக்கி விட்டுட்டு இருக்காராம். இதனாலதான் நயன்தாராவும் வந்துட்டு தன்னுடைய சம்பளத்தை 7 கோடி ரூபாய் வரைக்கும் உயர்த்திட்டாங்களாம். ஆனா பல தயாரிப்பாளர்கள் இதுக்கப்புறம் நயன்தாராவை படத்துல கமிட் பண்ணுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய டவுட் தாங்க. ஆமாங்க, இது எல்லாத்துக்கும் மேல நம்ம நரேந்திர மோடி வேற வந்துட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட கஷ்ட காலத்துல நயன்தாரா தன்னுடைய சம்பளத்தை எக்ஸ்ட்ரா 3 கோடி ரூபாய் ஏத்தி ரவுண்டா 7 கோடி ரூபாய் கேட்கறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லங்க, நயன்தாராக்கு இது ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவானாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.